அட என்ன மழையாக இருக்குது, ஒரே குளிர் வேறு இதில். ஆமாம்மா, எங்களுக்கும் ஸ்கூல் லீவுமா. ஆமாம், அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக செய்யுமா? அன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்கலாமா? நானும் அதான் யோசிக்கிறேன், பார்ப்போம். பட்டக்கா என்ன பண்ணுறீங்க? வா சரசு, சும்மா பிள்ளைங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்ன செய்யலான்ட்டு. அக்கா, ஒரே மழையாக இருக்குல்ல, பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் வேறு, வீட்டில் பிள்ளைங்க அட்டகாசம் தாங்கலக்கா. ஆமாக்கா, எனக்கு வேலையே செய்ய தோணலைங்க. தோசை சுட்டு போட்டுட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன் பாருங்கள். இங்கேயே அப்படி தான், பிள்ளைங்க ஏதாவது ஸ்பெஷலாக செய்யன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்குங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஷீலா, எல்லோரும் வீட்டில் இருக்குள்ள மழையினால அதான் ஏதாவது ஸ்பெஷலாக லஞ்சு செய்யலாமான்னு பேசிகிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, நல்ல வேலை, நான் சேமியோட போட்டேன். சரசு, நீ தோசை செஞ்சேன்னு சொல்ல, 2 தோசை கொண்டு வந்து என் பிள்ளைங்களுக்கு கூட நம்ம ஏதாவது லஞ்சு இப்போ செய்யலாம், எல்லாத்துக்கும் சேர்த்தே. இதை எடுத்துகிட்டு வரேங்க்கா. சரி, என்ன செய்யலாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஏதாவது செய்வோம். அக்கா, வெஜிடபிள் பிரியாணி ரைத்தா செய்யலாம்க்கா. அக்கா, அதோட சோயா சில்லி போட்டுடலாம்க்கா, அதுக்கு சைட் டிஷ். சரி, இப்போ எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வோம், அப்போ தான் சரியாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் கட்டிங் பாருங்கள். அக்கா, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் சமைச்சிருங்கக்கா. நீங்கள் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்க்கா. அம்மா, நானும் தேனும் போய் விளையாட்டு வந்துடும், நீங்கள் சமைச்சிட்டு எங்களை கூப்பிடுங்க, சாப்பிட வந்துடும், சரியா? இந்த பிள்ளைங்க விளையாட போனதும் நல்லது தான், கூட வந்து ஏதாவது அட்டகாசமானிகிட்டு இருக்குங்க. சரி வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து டக்கு டக்குன்னு வேலையை பார்ப்போம், மதிய நேரம் ஆகுதுல சாப்பிட்றதுக்கு. சரி, எல்லோரும் காய்கறிகள்லாம் கட் பண்ணிடுங்க, எல்லா ஜாமனையும் ஒரு தட்டில் ரெடியாக எடுத்து வைங்க. மணி வேறு 11 ஆகுது, மழை பெய்யறதுனால நேரம் ஆகுறதே தெரில, சீக்கிரம் சமைப்போம். அக்கா இந்தாங்கக்கா, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். அக்கா இந்தாங்கக்கா, நான் மீல் மேக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்தால் தான் அதை சில்லி செஞ்சிடலாம். சரிடி, எல்லாம் வெந்துருச்சு போல், கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு பாருங்கள்லாம் சரியாக இருக்காங்க. அக்கா, வாசமே செம்மையாக இருக்குக்கா, நீ ஒரு புடி பிடிச்சிடணும் அக்கா. அக்கா, சூப்பராக வாசம் வருதுக்கா. எல்லாமே செம்மையாக இருக்கும் போலக்கா. சரி, பிள்ளைங்கள்லாம் கூப்பிடுங்க, எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்றலாம். எங்கே இது போல் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல அக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது டெய்லி மழை பெஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு தோணுதுக்கா. அப்புறம் டெய்லி மழை பெஞ்சா வேலைக்கு எப்படி போகிறது, ரொம்ப கஷ்டமாச்சு. சும்மா ஜாலிக்கு சொல்கிறா சில, அப்புறம் வேலைக்கு போனால் தானே வீட்டு சாலம்லாம் பார்க்க முடியலன்னா கஷ்டம் தானே. சரி, எல்லாத்துக்கும் தட்டில் பிரியாணி போட்டாச்சு, இங்கிட்ட சில்லி, அப்புறம் ரைத்தா, தண்ணிலாம் இருக்குது. வேணுங்கிறவங்க உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சு சாப்பிடுங்க, சரியா? அக்கா, நாங்கள் 3 பேர் இங்கே சாப்பிட்டுக்குறோம், எங்கள் வீட்டுக்கு நாங்கள் அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுறோம் அக்கா. ஏன்னா பிள்ளைங்களாம் இங்கே கூட்டிகிட்டு வந்தால் மழையில் சரிப்படாது, அதுதான். சரி சரசு, மாலாஷிலா, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போங்க. மீதிங்க நாங்கள் நைட்டுக்கு பார்த்து வச்சுக்கிறோம் சாப்பிட. மக்களே, பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.